நல்லா கேட்டுக்கோங்க. சிஸ்டம். அப்ப 1வது முறைமை அப்படின்னா, இப்ப சிஸ்டம்னு ஒண்ணு எடுக்கக்குள்ள, இப்ப பஸ் எடுப்போம். என்ன எடுப்போம்? பஸ் எடுப்போம். இப்ப பஸ் எடுத்தேன்னு சொன்னா, இப்ப பஸ் ஒன்று போறதுக்கு எங்களுக்கு என்னென்னலாம் தேவை? road, Road, ரோட். road, road, engine, ஆ, diesel, சும்மா சொல்லுங்க. engine, இப்ப பஸ்ல எல்லாமே இருக்குது. engine, ரைட், ஓகே. bus இப்ப பஸ். எல்லாம் இருக்கும். சரி, கேளு. இப்ப பஸ்ல எல்லாமே இருக்குது, டயர் மட்டுமே இல்ல. அப்ப பஸ் போகுமா? போகாது. அப்ப பஸ்ல எல்லாம் இல்ல, இருக்குது, இன்ஜின் இல்ல. பஸ் போகுமா? போகாது. போகாது. பஸ். போகாது. ஆ, இப்ப எல்லாமே இருக்குது. இன்ஜின் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா டிரைவர் இல்ல. ஆக்களும் நிக்கிறாங்க, டிரைவர் இல்ல. பஸ் போகுமா? போகாது. போகாது. ஏன் டிரைவர் கிட்ட பஸ் போவா? துறப்பில்லை. அதே குறதுக்கு ஒரு ஆக்கள் வேணுமே. ஆ, அப்ப அப்ப சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் பூர்த்தி ஆகிக்கொள்ளதான் அதை நாங்க சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்ப இன்ஜின் தேவை, டயர் தேவை, ரோது தேவை, சீட் தேவை, டிரைவர் தேவை, இதெல்லாம் தேவை ஒரு பஸ் வந்து சரி இயங்குறதுக்கு. அப்ப பஸ்ன்னு சொன்னா எல்லாம் பூர்த்தி அடைஞ்ச பிறகு ஒரு சிஸ்டமா உருவாகும். சரிங்களா? அப்ப உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஸ்கூல் எடுப்போம். என்னத்த? ஸ்கூல். இப்ப இந்த ஸ்கூல்ல எல்லாம் இருக்குது, டீச்சர்ஸ் மட்டும் வரலன்னா அது ஸ்கூல்னு சொல்லுவோமா? இல்ல. இல்ல. ஆ, அப்ப எல்லாம் இருக்குது. டீச்சர் இருக்கிறாங்க, ஸ்கூல் பிரின்சிபல் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கிளாஸ் ரூம் ஒன்று இல்ல, ஒரு ஒயிட் போர்டு இல்ல, ஒரு பிளாக் போர்டு இல்ல, ஒரு நாக்காளி இல்ல, சேர் இல்ல, ஒன்றும் இல்ல. அப்ப ஸ்கூல்னு சொல்லுவோமா? இல்ல. 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 ஆ. இல்ல. என்ன விஷயம்னா, இல்ல. இந்த விஷயம் எல்லாம் இதெல்லாம் பூர்த்தி ஆகினாதான் ஒரு ஸ்கூல்ன்ற ஒரு விஷயம் இருக்குதானே. அப்ப ஸ்கூல்ன்ற ஒரு சிஸ்டம். இதுல தேவையான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகிக்கணும். அப்ப நாங்க சொல்றோம். கிளியரா? கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்தா கம்ப்யூட்டர் சிஸ்டம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் எடுத்தா கணனி முறைமை. சரியா? நம்மள சொல்ற. கணினி முறைமை அழகு. ம். கணினி முறைமை. கணினி முறை வழியாக்கி. சரி, சொல்லுங்க. எடுத்தாண்டு கணனி அமைப்பு. கணினி முறை வழியாக்கி. தமிழால் எழுதுகிறேன். ஸ்கிரீன்ஷாட் சார் எடுத்துக்கோ. கணனி முறைமை. அமைப்பு. சரிங்களா? நீங்க சொன்ன அதெல்லாம் சரிதான், இதுவும் சரிதான். சரியா? அமைப்புன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. என்ன தேவைண்டா, இது அழிச்சிருவோம் இதை. இதுல 4 விஷயம் இருக்குது. யாரு சொல்லலும் என்ன 4 4 இது. சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், Software, hardware, liveware, firmware. firmware, Hardware, software, liveware, firmware. ஹார்ட்வேர், லைவ்வேர், லைவையா, Firmware. ஃபர்ம்வேர். சரியா? ஹார்ட்வேர், லைவ்வேர் நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாருக்கும் விளங்கும். ஆனா லைவ்வேர், ஃபர்ம்வேர் கொஞ்சம் இது சில கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இனி நல்லா கேட்டுக்கோ. இது ரிவைஸ் மாதிரி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல படிச்சிருந்தானே, ஓ, இதான் ரிவைஸ் பண்ணிக்கோ. சரியா? இது வரும் எக்ஸாமுக்கு இந்த கோர்ஸும். சரியா? சரியா? இரண்டு பேரும். இப்ப அவன் உசுறு தான் நினைத்த, அவன் உசுறு தான் நினைத்த சாஃப்ட்வேர் என்ன? Software. Software. அவன் ஆன்மான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? Atma. ஆன்மா. சரியா? அப்ப ஹார்ட்வேர்னு சொன்னா என்ன? வன்பொருள். வன்பொருள் தான். அதை நாங்க உதாரணமா சொல்லணும்னு சொன்னா அதுக்கு நாங்க hardware சொல்லுவோம். மனிதண்ட கை கால் சரியா?
ஹார்டான எதுக்கு உதாரணம் வரும்? உடலுக்கு வரும். எதுக்கு வரும்? உடலுக்கு உடலுக்கு. இந்த லைவ் யான்னு சொன்னா ஒட்டுமொத்த மனிதனும் யூசர் ஒட்டுமொத்த மனிதனும் நீ தன் தன் இப்படிதானே தன் மனிதன். அப்ப இப்ப நான் கேட்கிற கேள்வி, அப்ப ஃபேர்மியாக்கு நாங்க எதை உதாரணமா சொல்லுவோம்? மனிதனை வச்சு ஃபேர்மியாக்கு எதை சொல்லுவோம்? ஃபேர்மியாக்கு எதை உதாரணம் சொல்லுவோம்? சாஃப்ட்வேர்ண்டா ஆன்மா, ஹார்ட்வேர்ண்டா உடல், லைவ்யாண்டா மனிதன். அப்ப ஃபேர்மியாண்டா என்ன? எது உதாரணம் உடுக்கலும் மனிதனை வச்சு? பாவம் யார்? மூளை மூளை இல்ல. பாவம் யாருக்கு உதாரணம் சொல்லல? இதயம் இல்ல. நான் கிட்ட வந்தான் ஆனா இல்ல. கிட்னி இல்ல அறிவு தலை தலை இல்ல கிட்னி இல்ல. பாவம் யாரும் சரியா சொல்லு. சரியா சொன்னா கிஃப்ட் ஒன்று கிடைக்குமா? ஃபேர்மியாக்கு மனிதனை வச்சு எந்த உதாரணம்? இப்ப ஃபேர்மியா நடத்த அவசியம் இல்லை. அடுத்த நோட் செய்யுங்க. ஃபேர்மியா நோட் செய்யுதா? நோட் செய்யுதா இல்லையா? அப்ப வாசி ஒத்தேன். நிறைபொருள் என்பது வன்பொருள் சாதனங்களின் அவற்றின் செயற்பாட்டை கட்டுப்படுத்தப்பட்ட உட்பொதிக்கப்பட்ட ஒரு வகை மென்பொருள் ஆகும். சாதனங்கள் அவற்றின் செயல்பாட்டை கட்டுப்படுத்த போதிக்கப்பட்ட ஒரு வகை மென்பொருளாகும். இது ஒரு கணினியின் வன்பொருள் மற்றும் மென்பொருள்களுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. நரம்பு இல்ல இல்ல. மூளை கிஃப்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டேன். சரி ஒன்னான்னு சொல்லுங்களே. ஒன்னா சொல்லண்டா. அந்த ஹார்ட்வேர் அது லைவ் உதாரணம் ஹார்ட் சாஃப்ட்வேர் நினைத்த ஆன்மா மனுஷன் உயிர். சரியா? ஹார்ட்வேர்னா உடல், கை, தோப்பு, கிட்னி, மூளை எல்லாமே உடலுக்குள்ள வந்துடும். சரியா? இப்ப மனிதண்ட நல்லா கேட்டுக்கோ. மனிதண்ட அது ப்ரொசஸர் தான், மைக்ரோ ப்ரொசஸர் ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து மூளை. அப்ப இதுக்குள்ள வந்துடுது உடம்பு இதுகள். வயர் தான் நரம்புகள். சரியா? விளங்குதா? இப்போ வயர் என்ன போகும் தானே? இப்போ வயர் என்ன கலரில் போகும்? இந்த கலரில் போகும். இந்த வயர் போகுதுன்னா அதெல்லாம் என்ன? நரம்பு. சரியா? மூளை மூளை என்ன செய்து சேவ் பண்ணி வச்சுக்குது. அப்போ என்னது? அது ஹார்ட்வேர். அது ஹார்ட்வேர் இல்லை, சாரி, ஹார்ட் டிஸ்க். அது ஹார்ட் டிஸ்க். சரியா? அப்போ மூளை ஒரு ஹார்ட் டிஸ்க். அப்போ ப்ரொசஸர் வந்து இது மைக்ரோ ப்ரொசஸர் ஆகிடும். மைக்ரோ ப்ரொசஸர் என்ன செய்யும்? அது இதே மாதிரி. அப்போ ஹார்ட்வேருக்குள்ள அந்த விஷயம் எல்லாம் வந்துடும். சரியா? அப்போ லைவ்வேர் வந்து மனிதன், ஒட்டுமொத்த மனிதனும் லைவ்வேர். சரியா? வாழக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த ஒரு உயிரினத்துக்கு தான் லைவ்வேர்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் ஃபேர்ம்வேரை எதை உதாரணமாக கொடுப்போம்? கேள்வி உயிர் தான் சாஃப்ட்வேர். சொல்லுங்க நீங்க. ரத்தம் கரண்ட் மாதிரி. ரத்தம் வந்து சரி, நானே பதில சொல்றேன். நல்லா கேட்டுங்க. சரியா? நானே பதில் சொல்ல கேட்டுங்க. ஃபேர்மியான்னு சொல்லலாம். கேக்குதா? கேக்குதா? அடுத்த ஆள் மியூட் பண்ணுங்களே. இதுக்கு சொல்ற நல்லா வாசிங்க. மனம் என்னத்த? மனசாட்சின்னு கேள்விப்பட்டிக்கிறோமா? கேக்குதா? வேற, இதயம் வேற, மனசாட்சி வேற. ஏன் தெரியுமா? இப்ப இதயம் வந்து ஹார்ட், மனசாட்சி வந்து மனசாட்சி எங்க இருக்கு? யார் சரி தெரியுமா? மனசாட்சி எங்க இருக்குது? ஒரு மனுஷன் மனசாட்சின்னு சொல்றது இதயம் இல்ல. விளங்கிச்சா? மனசாட்சின்னு சொன்னா உடம்புல எங்க யாருக்கும் தெரியா?
அது சயின்டிஸ்ட்கே தெரியும் மனம்ன்ற ஒரு விஷயம் கேட்கிண்டு உண்டு. இதயம் வேற மனம்னு சொல்றது வேற. இப்ப ரெண்டும் டிஃபரன்ஸ் மனசாட்சிண்டா இப்ப ஓ நீ உன மனசுக்குள்ள என்ன சார் நினைச்சுப்படுதுன்னா அது மனசாட்சி தான் நினைக்குது. இதே நினைக்கல சரிங்களா. இதயம் ரத்த ஓட்டத்தை வந்து பம்ப் பண்ணிட்டு தான் இதே வேலை. இப்ப மனம் வந்து மூளை இதயத்துல இதாண்டி யாருக்கும் தெரியா. ஆனா ரெண்டுக்கும் இடையில இருக்குது. அண்டர்ஸ்டூட். அப்ப அது உயிர் ஒன்று மாறி அது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று மாறி. ஆனா அது ஹார்ட்வேர் இயக்குறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி சொல்லுவோம். இப்ப இந்த மனசு நினைச்ச சுட்டி தானே இப்ப நீங்க எல்லாம் இந்த கிளாஸுக்கு வந்தீங்க இல்லாட்டி வந்திருக்கீங்களா? கேக்குதா? இப்ப மனசால நீங்க நினைச்ச சுட்டி தானே வந்தீங்க. கிளாஸ் ஒண்டிக்குதேடா அப்படின்னு நினைச்சு தானே வந்தீங்க. எனக்கா வந்திருப்பீங்களா? ஓ எனக்கா வந்திருப்பீங்களா? இல்ல ஆ. அப்ப ஒரு மனம் நினைச்ச சுட்டி தான் உங்களோட கை போன் எடுத்துச்சு உங்களோட கண் இப்ப பார்த்து கொண்டிருக்குது. இப்ப ரெண்டுக்கும் காரணம் மனமா இல்லையா? இப்ப மனசுன்னு வந்து அடைய கொஞ்சம் படிப்போம் வேடான்னு நினைச்ச சுட்டி தானே இப்ப நீங்க படிச்சு கொண்டிருக்கீங்க. இல்லாட்டி கட் பண்ணிட்டு பேத்திப்பீங்களே. அப்ப மனம் காரணமா இல்லையா? காரணமா இல்லையா? காரணம். அப்ப காரணம் ஒட்டுமொத்த காரணம் அப்போ காரணம் ஒட்டுமொத்த அந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் லைவ்வேர்ல ஒட்டுமொத்த விஷயத்தையும் இயக்குறதுக்கு இந்த ஃபேம்வேர் வந்து யூஸ் ஆகுது. ஏன்டா ஃபேம்வேர் தான் மெயின் சாமானே. ஆனா ஸ்கூல்ஸ்லயோ இல்லாட்டி வேற எங்கேயும் ஃபேம்வேரை பத்தி பெருசா படிச்சு கொடுக்குறோம் இல்ல. ஏன்டா இப்ப நான் ஒன்று உதாரணமா காட்டுறதுக்கு ஒரு பொருள் எடுக்கிறேன் வை. உதாரணத்துக்கு நான் ஒரு வாழைப்பழத்தை காட்டுறேன். இது வாழைப்பழம் சரியா. இப்ப என் மனசு இந்த வாழைப்பழத்தை வரையணும்னு நினைச்சு சுட்டி தான் இந்த வாழைப்பழத்தை வரைஞ்சேன். இல்லாட்டி ஓ என் மனசு பூசணிக்காய் வரைய நினைச்சிருந்தா பூசணிக்காய் வரைஞ்சிப்பேன். ஆனா மனம் வந்து வாழைப்பழத்தை தான் நினைச்சிச்சு. இப்ப நான் வரைகிறதுக்கு காரணம் யாரு? மனம். வரைஞ்சது வாழைப்பழம். இப்ப விளங்கினா. இப்ப நான் வேற ஒன்று சொல்லி நினைச்சிருந்தா ஓ நான் இப்ப வரைஞ்சது இப்ப எனக்கு எனக்கு மனசு அதான் உங்களுக்கு பேச சார் காத்து சத்தம் ஒண்ணுமே கேக்குறீங்களா சார் சத்த ஓ சார் ஒண்ணும் கேக்குது இல்ல பிரசாத் மைக்கோ பாக்கு எல்லாரும் மியூட் பிரசாத்தா பண்ணுங்க. மைக்க போட்டீங்களா? மியூட் பண்ணுங்கள். பேசக்கொள்ள மட்டும் பேசுங்கள் சரியா. கேள்வி கேட்கல மட்டும் பேசுங்கள். பேசிட்டு மியூட் பண்ணுங்கள். நல்லா கேட்டுக்கோ. இப்ப நான் வாழைப்பழம்னு எனக்கு வரைஞ்சேன்னா என் கையால நான் வரைகிறேன். இப்ப என் கையை இயக்க வச்சது இப்ப இந்த ஃபேம்வேர் அப்படின்னா மனம். இப்ப மனசால நினைச்சு சுட்டி தான் நான் என்ன பண்ணேன் வாழைப்பழத்தை வரைஞ்சேன். இப்ப வாழைப்பழத்தை வரையாம நான் பூசணிக்காய் வரைஞ்சாலும் எனக்கு கை தான் இப்ப இயக்குது. இப்ப ஏன் வாழைப்பழத்தையும் இல்லாம இப்ப நான் பூசணிக்காய் காட்டினேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிளா விளங்குண்டு மனம் நினைச்சிச்சு. இப்ப மனசு என்ன நினைச்சு சுட்டி தான் நான் இப்ப பூசணிக்காய் காட்டுறேன். அப்ப எனக்கு என்ன சப்ஜெக்ட் பிளே ஆகுதுன்னு சொன்னா நாம இப்ப இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகணுமா இல்லாட்டி நான் அங்க போகணுமா இங்க வரணுமா உட்காரணுமா தின்னணுமா தூங்கணுமா எல்லாத்தையும் மனசுன்ற ஒரு விஷயம் வந்து முடிவெடுக்குது. அப்ப முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இப்ப நான் நடந்து போறதையும் முடிவெடுக்கிறது யாரு? மனசு. அப்ப நடந்து கொண்டு போறோம்டா அப்ப ஃபேம்வியா தான் மனசார நினைக்குது. அப்ப ஃபேம்வியா என்ன செய்யுது? நினைக்குது நீ நடந்து கொண்டு போகணுண்டு. அதனால நாங்க நடக்கிறோம். அப்ப எல்லாத்தையுமே இயக்குறது யாரு? ஃபேம்வியா. இப்ப அந்த விஷயம் உங்களுக்கு விளங்குதா? ஒரு ஹார்ட்வேரை இயக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் ஃபேம்வேர். ஆனா உசுறு வேற மனசு வேற. ரெண்டு பேரும் டிஃப்ரென்ஸ் விளங்குதா? உசுருன்னு சொல்றது நாங்க எங்களோட உசுர். ஆனா உசுருக்கு வந்து நினைக்க தெரியாது. உசுரோட வேலை அதோட வேலை அது மட்டும்தான். அதை வந்து உசுராய்க்கிறது மட்டும்தான். மனசு வேற. இப்ப ரெண்டு பேரும் அது கிளியரா எல்லாருக்கும் உசுறு வேற மனசு வேறண்டு. ஓ சார். ஓ ஆ, இப்ப ஓ உசுராக சார் யாரும் நினைக்கிறல்ல எல்லாரும் மனசார தான் நினைக்கிறோம். உசுரால நினைத்தேன்னு சார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. மனசால நினைத்தான் கேள்விப்பட்டீங்க. அப்ப ஒரு விஷயம் இது நினைக்கிறதுக்கு அடுத்த கை கால் எல்லாமே செயல்படுது இதுல மனத்தை போல. அதனால இந்த ஃபேம்வேர் செய்யற வேலையால அனைத்து ஹார்ட்வேரும் இயக்கப்படுது. இதுதான் ஃபேம்வேரோட விஷயம். ஃபேம்வேர் அத்தியாவசியம். ஃபேம்வேர் இல்லாம ஒன்றும் செய்யலாம். இப்ப முக்கியமான சாமானியார் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் லைவ்வேரை விட இந்த இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இயக்குறது மெயினா இந்த ஃபேம்வேர் தான். மோஸ்ட்லி இந்த ஹார்ட்வேர் பொருட்களை இப்ப இந்த நாலு விளங்கிச்சா? ஓ சார். ம். ஸோ இங்கே இப்போ அவ்வளோதான் மேட்டர். அப்போ இந்த ஹார்ட்வேர் பொருட்கள் அதே தான் வந்தோம். ஹார்ட்வேர் பொருள் வந்தால் வயர்ண்டு சொன்னால் நரம்பு மாதிரி, மூளைன்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க், ப்ரொசஸர்ன்னு சொன்னால் எனக்கு இதயம். அப்போ ஹார்ட்வேருக்குள்ளேயும் மற்ற எல்லா பொருட்களும் வரும். ஹார்ட்வேரில் ரெண்டு டைப் இருக்குது. என்ன டைப் இருக்குது? ஹார்ட்வேரில் ரெண்டு டைப் ஹார்ட்வேரில் ரெண்டு டைப் இருக்குது. நோட்ஸ் எல்லாம் வரும் குரூப்பில்.
சரியா? ஒன்று இன்டர்னல் என்னத்த இன்டர்னல் அடுத்து எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர். அடுத்து எக்ஸ்டர்னல். ஓ இன்டர்னல் சொன்னா சாரி எக்ஸ்டர்னல் சொன்னா எக்ஸ்டர்னல் பார்ப்போம். இப்போ ஒரு ஒத்தன் எடுத்தேன்னு சொன்னா ஒரு மனுஷன் அவன் எடுத்தோன்னு சொன்னா அவன் உடுப்பு போட்டிக்கிறாண்டு மேலார பார்த்து விலங்கு தானே ஷர்ட் போட்டிக்கிறான் கல்சான் போட்டிக்கிறாண்டு விலகுமா? ஓ வெளியார பார்த்தா விளங்கும். இதே அவன் பெனியம் போட்டிக்கிறாண்டு பார்க்கலுமா? கட்ட கல்சம் உடுத்திக்கிறாண்டு பார்க்கலுமா? ஏடா ஜட்டின்னு சொல்லுவேன். உடுத்திக்கிறாண்டு பார்க்கலுமா ஏலாவே? அப்ப சில விஷயம் ஏடா காட்டினா தான் பார்க்கலும். அப்ப அதே மாதிரி தான் கணனியில நாங்க வெளியாலையில விளங்குறது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர். கலட்டினா தான் பார்க்கலன்றது வந்து இன்டர்னல் ஹார்ட்வேர் உள்ளுக்கு. இப்போ உதாரணத்துக்கு கணனியை கலட்டணும். கலட்டினா உள்ளுக்கு விளங்கும் ஹார்ட் டிஸ்க் ப்ரொசஸர் சிப்புகள் இந்த இந்த மைக்ரோ சிப்புகள் அதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இன்டர்னலாக ஆகிக்கும். அப்போ இன்டர்னல் வேறு எக்ஸ்டர்னல் வேறு. கிளியரா? அப்போ இன்டர்னல் ஹார்ட்வேர் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் எப்படியும் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டுக்கு. ஏன்டா இப்போ சும்மா சொல்லி உடம்பே எடுப்போமே. இப்போ உடம்புட்டா கண்ணு மூக்கு காது எல்லாம் விளங்குது. அவனோட மண்டைக்குள்ள மூளைக்குன்றதுங்களுக்கு கண்ணார பார்த்தா விளங்குமா? விளங்குமா இல்ல விளங்காது? அப்போ அது மூளை வந்து இன்டர்னல் விளங்கினா? எப்படி மூளை இன்டர்னலோ மூளை வந்து எந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி சொன்னேன் தானே அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் இதுக்குள்ள இன்டர்னல் விளங்கினா உள்ளுக்கு தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் வெளியே இருக்காது. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஆனால் மெயின்லி ஒரு கணனி உள்ளுக்கு பொருத்தி வர்றதெல்லாம் இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு வரும். இப்போ அடுத்த வந்து இதயம். இதயத்தை வந்து இதயம் மீக்கிதா இல்லையாண்டு நாங்கள் எங்களுக்கு கண்ணால் பார்க்கலுமா வெளியால்? சும்மா ஒரு மனுஷனை பார்த்து நாங்கள் இதயத்தை பார்க்கலுமா ஏலாவே? வெட்டி ஏடா பார்க்கலும். வெட்டி ஆப்ரேஷன் பண்ணாதான் இதயத்தை பார்க்கலும். அதே மாதிரி தான் இதயத்துக்கு நிகரான மைக்ரோ ப்ரொசஸர். அந்த ப்ரொசஸரை இன்டர்னலாக உள்ளுக்கும் அந்த கம்ப்யூட்டரை கலட்டினா தான் அந்த கேசிங்கை கலட்டினா தான் பார்க்கலும். அப்போ அது வெளியார பார்க்கலாம் ஈக்கிண்டு இல்லைங்கண்ணா? அப்போ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு கிளியராக விளங்கிச்சா வேணாங்க இல்லையா? இன்டர்னல் எக்ஸ்டர்னல். விளங்கிச்சு சார். இவ்வளோ தான் இன்றைக்கு. நான் அடுத்த மீதியெல்லாம் நோட்ஸை போட சொல்கிறேன். அது போல் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? கிளியரா? ஏன்டா இன்றைக்கு பெருசாக உங்களுக்கு கண்டென்ட் இல்லை இந்த சப்ஜெக்ட். கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சு தந்தி சார் மறு கொஞ்சம் இன்டர்னல்லையும் எக்ஸ்டர்னல்லையும் வேணா படிச்சாலே. இன்டர்னல் எக்ஸ்டர்னல்டா இது உள்ளுக்கு இருக்கிற பொருள். இன்டர்னல்டா உள்ளுக்கு, எக்ஸ்டர்னல்டா வெளியே. விளங்கிச்சா? ஓ விளங்கிதா? இன்டர்னல்டா உள்ளுக்கு உள்ளது, எக்ஸ்டர்னல்டா வெளியே உள்ளது. அது எதுக்கு வேணா சொல்லிடும். இப்போ ஒரு மனுஷன் எடுத்தோன்னு சொன்னா அவன்ட கை கால் மூக்கு வாய் எல்லாம் பார்த்து அவனுக்கு ஈக்கிண்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள இருந்தானே. இப்போ ஓ இப்போ இப்போ உனக்கு கண்ணிக்குது காதிக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள இருந்தேன் வெளியால பார்த்தா ஏழுமா இல்லவா? ஓ இதே ஒரு மனுஷனை இதே ஒரு மனுஷனை பார்த்தா அவனோட மூளை சரியா தான் இருக்குதுண்டு எங்களுக்கு வெளியால பார்த்து கண்டுபிடிக்கலுமா இல்லாட்டி மண்டை உடைச்சு பார்க்கணுமா? மண்டையோட பார்க்கணும். அப்போ உள்ளுக்கு பார்க்கணும். அடுத்த ஹார்ட் வந்து சரியா எங்குதா இல்லையாண்டு வெளியால பார்த்தா விளங்குமா இல்லாட்டி உள்ளுக்கு அந்த வெட்டி பார்த்தா விளங்குமா? வெட்டு பார்க்கணும். இப்ப கை இப்ப கை இப்ப கை கால் எல்லாம் வெளியார பார்த்தா விளங்குது கண்டுபிடிச்சிக்கலும் இவனை கைக்குது காலிக்குதுன்னு. இதயமிக்குது மூளைக்குதுன்னா வெட்டணும் உடைச்சணும் மூளையா. அதே மாதிரிதான் இப்ப கீபோர்ட் மவுஸ் பிரிண்டர் மொனிட்டர் ஸ்பீக்கர் இதெல்லாம் வெளியே பார்த்தா கண்டுபிடிச்சிக்கொள்ளும் எழுந்தானே ஈக்குது ஒரு கம்ப்யூட்டர்ல. மவுஸ் இல்லாட்டி மவுஸை தாயடா கீபோர்ட் தாயடாண்டே செல்லிலும் எக்ஸ்டர்னலா பார்த்து விளங்கி கொள்ளிலும். அதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர்லயும் எக்ஸ்டர்னல் ஆகிறது. விளங்கினா? இன்டர்னல்னு சொன்னா அந்த பெரிய பொட்டி ஒண்டிக்கு தானே பிசி பொட்டின்னு சொல்லுவோம். சிபியூ பொட்டிண்டு கேசிங் அது எப்படி எல்லாம் கம்ப்யூட்டரோட இடிக்கும் எப்படி உண்டு கம்ப்யூட்டரோட பெரிய பாக்ஸ் ஒண்டிக்கும் கரண்ட் கடிப்போம் ஒன் பண்ணோம் இப்படி பொத்தினோம். சிபியூ கேசிங் இது கம்ப்யூட்டர்டா. இது கம்ப்யூட்டர். இந்த இது கீபோர்ட் இது மவுஸ் இது இது மானிட்டர் இது பிசி பொட்டி. இந்த பொட்டி உள்ளுக்கு சாமானிக்கு தாண்டி இந்த பொட்டியை திறந்தா தானே பார்க்கலும். ஒன்று விளங்குதா? இது விளங்குதா? இந்த இப்ப நான் காட்டுறது இதை திறந்தாதான் இந்த பொட்டியை உள்ளுக்கு திறந்தாதானே பார்க்கலும் மதர் போர்டு எல்லாம். இந்த மதர் போர்டு எல்லாம் இங்குதா இல்லையாண்டு பார்க்குறோம்டா இந்த கேசிங்க உள்ளுக்கு திறந்து பார்க்கணுமா இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளது இந்த மந்த போர்டு உள்ளுக்குள்ளது எல்லாமே என்னது இன்டர்னல்
ஹார்ட்வேர் சார். விளங்கிச்சா? ஓ இன்டர்னல்ல உள்ளுக்கு இருக்கிறது. ஒரு விஷயத்த கலட்டினா தான் பார்க்கலும், நேரா வெளியால பார்த்து கண்டுபிடிக்கலாம். அதான் இது இன்டர்னல் ஹார்ட்வேர். இந்த படத்தை பாரு. கூலிங் ஃபேன், பவர் சப்ளை, ஹார்ட் டிஸ்க், ஃப்ளோப்பி டிஸ்க், மதர் போர்ட், ப்ரொசஸர், ரெம், இது எல்லாம் வந்து வெளியால பார்க்க இயலாது, உள்ளுக்கு கலட்டி பார்க்கணும். நல்லா எதிர்ச்சுக்கோ, கலட்டி பார்க்கறது எல்லாமே இன்டர்னல் ஹார்ட்வேர். வெளியால பார்க்குற கீபோர்ட், மவுஸ், அது இது எல்லாமே எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர். விளங்கினா? ஓ ஓ ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆல்ரெடி படிச்சீங்களே, சில நோட்ஸ் சீக்கும் பாருங்க. அதை சுட்டி இன்றைக்கு உங்களுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா படித்த பாடம் மட்டும் தான் ரிட்டன் வருது. விளங்கினா? அப்போ நான் நோட்ஸை போடுறேன், எழுதிங்க குரூப்பில். ஓகே சரியா? விளங்கிச்சா? கேளுங்க சரி தான் கேளுங்க. சரி ஓகே ஓகே கேளுங்க சரி தான் கேளுங்க. கேளுங்க சரி இதான் விளங்கி பாடத்தில் விளங்காதுன்னு சரி. விளங்கான சரி இதா ஈக்குதா இல்லையா? இல்ல இல்ல யார் ஈக்கின்ற? இல்ல. சார் நீங்க கணினி வலையமைப்புன்னா என்ன சார்? கணினி வலையமைப்பு விளங்கலைன்னா அந்த ஃபெஸ்டிவலோ வாழைப்பழம் எல்லாம் சொன்னீங்க அது. அடே உன்னோட மனசாட்சி நினைச்ச சுட்டி தானே நீ வாழைப்பழம் மட்டும் வாங்கி தின்றேன்னு வச்சுக்கவே. நீ வாழைப்பழம் இப்போ கடைக்கு போகல, வாழைப்பழம் அழகா ஆகிக்குது, வாங்கி தின்னணும் போல ஆகினா. இப்போ நீ சல்லி கொடுத்து கையால் கஷ்டப்பட்டு வாங்கி எடுத்து அதை உரிச்சு தின்னணும்னு சொன்னா உன்னோட மனசுன்ற ஒரு விஷயம் நினைக்கணுமா இல்லையா? விளங்கிச்சா? கேக்குதா? கேக்குதா இல்லையா? ஓ அப்போ ஒரு மனசு நினைச்சனால என் உடம்பு இயங்குது. இப்ப நான் அங்க போகணும், விளையாடணும், உட்காரணும், கார்ட்டூன் பார்க்கணும்னு மனசு நினைக்குதா இல்லையா? அப்ப உதாரணத்துக்கு இந்த வாழைப்பழத்தை எடுத்து நீ சொன்ன வாழைப்பழத்தை உதாரணம் காட்டணும்டா, கஷ்டப்பட்டு நான் வரைஞ்சி உதாரணம் காட்டணும்டா, வாழைப்பழத்தை நினைச்சு தான் செய்கிறேன். அப்ப என் உடம்பெல்லாம் இயக்கிறதுக்கு மனசு காரணமாக்குது. அப்ப ஃபேம்வேர் முக்கியம். அதுதான் சொல்லிக்கிறோம். கிளியரா? ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செய்யறதுக்கோ ஓ இதுக்கோ சார் ஃபேம்வேர் முக்கியம். அதான் வாழைப்பழத்தை கஷ்டப்பட்டு வரைஞ்சி காட்டுறதுக்கும் என் கை கஷ்டப்பட்டு வரைஞ்சதுக்கும் ரீசன் ஃபேம்வேர். இப்போ விளங்கிச்சா? ஏன்னா வாழைப்பழத்தை உதாரணம் நினைச்சு வரைஞ்சேன், மனசு நினைச்சு வரைஞ்சேன். அப்போ காரணம் என்னத்த ஃபேம்வேர். ஃபேம்வேர் வந்து மனசு. இப்போ மனசை யோசிச்சு பாருங்க, விளங்கும் எல்லாம். கிளியர் தானே? நாளைக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன், நீங்கள் பாருங்கள். இன்னொருதாக மிஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னொருதாக பார்த்தா விளங்கிடும். சரி தானே? சரி, அப்போ எண்ட் ஆகிடும் மீட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும். அது